அனைவருக்கும் வணக்கம். 24வது அதிகாரம் புகழ். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அதாவது பிறருக்கு ஒருவருக்கு நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு புகழ் கிடைக்கிறது தான் மிகப்பெரிய ஊதியம். அதைவிட சிறந்த ஊதியம் இவ்வுலகில் இல்லை. உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். அதாவது இந்த உலகத்துல எது செஞ்சாலும் புகழ் கிடைக்கும். ஆனால் பிறருக்கு கொடுப்பதால் கிடைக்கும் புகழை விட வேறு சிறந்த புகழ் இவ்வுலகில் இல்லை. அதுதான் சிறந்த புகழ். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றியில். அதாவது இந்த உலகத்துல எல்லாமே நிலையற்றது தான். செல்வம் நிறைய சொல்லலாம், எல்லாமே நிலையற்றது தான். ஆனால் புகழ் மட்டும்தான் நிலைத்திருக்குவது. நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு. அதாவது இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே தெய்வத்துல உள்ள தெய்வங்களையும் முனிவர்களையும் தேவர்களையும் தான் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நாம் புகழோடு இருந்தால் மனிதர்கள் அனைவரும் நாம் தெய்வங்களையும் தேவர்களையும் போற்றாமர்கள் நம்மளையே போற்றுவார்கள். நத்தம்போல் கேளும் உலகாகும் சாக்காடும் வித்தகருக்கு அல்லார் அரிது. அதாவது வறுமையும் தன்னுடைய புகழை வளர்த்து கொள்வதும் தன்னுடைய சாவுற வரைக்கும் புகழோடு இருக்கிற வாய்ப்பு எல்லாமே அது அப்படி அமைச்சிக்கிறது எல்லாமே அறிவு உடையவர்களுக்கு மட்டுமே இருக்கும். தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அதாவது ஏதாவது ஒரு துறையில நம்ம ஈடுபடுறோம்னா அதுல புகழோடு விளங்கணும். அப்படி விளங்க முடியலன்னா அந்த துறையில ஈடுபடவே கூடாது. புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். அதாவது புகழ் பெறாதவர்கள் தம்மையே இகழ்ந்து கொள்ளாமல் தம்மை பழிப்பவர்களை இகழ்வது எந்த விதத்தில் நியாயம். வசி என்ப வையத்தற்கெல்லாம் இசை என்ப எச்சம் பெறாவிடின். அதாவது இந்த உலகத்துல புகழ் பெறாம ஒருத்தவர்கள் இருக்கிறாங்களா அது எப்போதுமே மற்றவர்கள் பழிக்கும் வாழ்க்கைதான். புகழ் இல்லாமல் இருந்தால் மற்றவர்கள் அனைவரும் நம்மை பழித்து கொண்டே இருப்பார்கள். வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். புகழே இல்லாம வெறும் பழியோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைய எந்த புகழுமே இல்லை, வெறும் பழி மட்டும்தான் இருக்கு. அவர்களை இந்த பூமி சுமந்து சுமந்து பாலைவனமாவே ஆயிடும்னு வள்ளுவர் சொல்றாரு. பசியொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். அதாவது பழி இல்லாமல் புகழோடு வாழ்பவர்களே வாழ்பவர். புகழ் இல்லாமல் பழியோடு வாழ்பவரே அல்ல என்று வள்ளுவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம புகழ் பத்தி 10 திருக்குறளையும் அதனுடைய பொருள்களையும் பார்த்தோம். நாளைக்கு அருளுடைமையில் உள்ள 10 குறள்களையும் அதனுடைய பொருள்களையும் பார்ப்போம். நன்றி.